ஃபார்ம் ஆஃப் டேபிள்ல ரோஸ் அண்ட் காலம்ஸா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா ஒன்னு செமி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் இல்ல அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதுதான் விஷயங்கள். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளா வந்து கீழே கொடுத்து வச்சிருக்கேன். கிராஃபாவோ டாக்குமெண்டாவோ நம்ம கொடுக்கறது. அது ரியல் ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கிறது இதுதான். ஓகேவா? ஒரு சில பேருக்கு வந்து ஜேசான் ஃபார்மேட்னா என்னன்னு தெரியாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஜேசான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டை. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜேசான் ஃபார்மேட்டு. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் போடுவோமா? ஸோ யூ கேன் சி. ஸோ இது ஒரு ஜேசான் ஃபார்மேட். இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஜேசான் ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட சிம்பிள் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் தான் ஜேசான் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு பேரு அந்த பேர்ல இந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து ஐடி அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கா? யூசர் நேம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா? ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு காலமுக்கு ஒரு ரோக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாருக்குமே ஐடி இருக்கும்ல. இதை நான் சொன்னேன் அப்படின்னா நார்மலா ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம சொல்லுவோம். பட் ஆனா இந்த இடத்துல இவருக்கு மட்டும்தான் ஐடி இருக்கு, இன்னொருத்தருக்கு அந்த ஐடி இருக்காம இருக்கலாம். ஓகேவா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலேயே கூட நான் கொடுத்துறேன். இங்க பாருங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல ஒரு கோலனை கொடுத்து இது கொடுத்துருக்காங்களா? அப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன இருக்கும்? இமெயில், லொகேஷன் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா யூ கேன் சிம்பிளி மென்ஷன் தட் ஐ வில் சிம்பிளி காப்பி தி திங், ஐ வில் புட் இட் ஹியர். ஓகேவா? இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா இட் இஸ் சோல்லி பிலாங்ஸ் டு வேல்முருகன். இந்த டேட்டா எல்லாமே எதுக்காக யாருக்காக அப்படின்னா வேல்முருகன். ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி இன்னொரு டேட்டா நான் வச்சிருக்கேன். ஐ ஹேவ் another data whose name is called தினேஷ் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, சோ அப்ப தினேஷ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டேட்டாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லாமலையும் இருக்கலாம். ஐடின்றது அவர்கிட்ட இல்லாம இருக்கலாம், பட் யூசர் நேம் அவர் வச்சிருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ட்ரக்சர்னா வந்து பாத்தீங்கன்னா டேபிளா இருக்கும், அதுக்கு காமன் ஹெட்டர் இருக்கும், அந்த ஹெட்டருக்கு டைரக்டா நம்ம எல்லா வேலையும் கொடுத்துட்டு வரோம், எல்லாருக்கும் காமனா இருக்கும் இல்ல அப்படின்னு இருந்துரும். பட் செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பொசஸ் பண்ணாம கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம கூட இருக்கலாம். இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்டா செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? இது எங்க மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா we will use the place called நோ எஸ்கியூஎல் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது நாட் ஒன்லி எஸ்கியூஎல் அப்படிங்கறதா நோ எஸ்கியூஎல். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டா இல்லாம அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறத நம்ம நோ எஸ்கியூஎல் சொல்லுவோம். அதான் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? சோ இப்போ என்கிட்ட வந்து டேட்டாபேஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்கு. அப்ப இது எல்லாமே பண்றதுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் இல்லையா? ஓகேவா? சோ இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ query லாங்குவேஜ். அந்த query லாங்குவேஜ் தான் யாரு அப்படின்னா இட்ஸ் a SQL. ஓகேவா? சோ இப்போ இந்த SQLன்ற லாங்குவேஜை வச்சு தான் என்னுடைய RDBMSலயோ இல்ல DBMSல என்னோட DBMSல இருக்கிற டேட்டாவை நான் ஸ்ட்ரக்சர்டாவோ டேட்டாவோ நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் இஸ் நத்திங் அதர் than the SQL, structured query language. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஸ்டோர், ரிட்ரீவ், மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் டேட்டா இன் a relational database. ஓகேவா? ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் நத்திங் அதர் than SQL. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி SQL டெவலப்பருக்கு மட்டுமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் 4 years பிஃபோர். நீ இப்ப நௌகரியில தேடுற மாதிரி ஜாவா டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர்ன்ற மாதிரி ரோல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி SQL டெவலப்பர்னே ரோல்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்பயும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு கம்பெனில உனக்கு SQL ரிலேட்டட்ல இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ ஃபைனல் ரவுண்ட்ல அந்த கம்பெனில இருக்கிறன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? ஒரு கம்பெனில உன்னை ஃபைனல் ரவுண்ட்ல ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி அது SQL தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்தையுமே நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒருத்தர் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் என்னால் எடுக்க முடியும். அப்ப நான் எப்படி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சது ஒரு SQL டேட்டாபேஸ் தான். அப்ப அதுல இருக்கிற queries-ஐ வந்து கேட்பாங்க, இந்த query எப்படி எழுதுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? சோ அதுக்காக தான் நீங்க கண்டிப்பா என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோர் பண்றதுக்கு, ரிட்ரீவ் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றது, மேனிபுலேட் பண்றதுக்கு
இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க queries நீங்க கத்துக்கணும். புரியுதுங்களா? சோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளி லைக் ஐ வில் கீப் இட் லைக் a நேம். நேமுக்கு முன்னாடி நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஐ வில் புட் இட் லைக் a சீரியல் நம்பர். சீரியல் நம்பரு, நேமு, இமெயில் ஐடி, லொகேஷனு அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சும்மா ஒரு காலம்லாம் வச்சுப்போம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இதை கிரியேட் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், இதுல இருக்கிற சேஞ்ச் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதுல இருக்கிறத டெலீட் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் எனக்கு தனித்தனி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஓகேவா? அதைத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப்ஸா பிரிப்பாங்க. These are the types. ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் SQL கமாண்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம பண்ண போறது இந்த CRUD ஆபரேஷன் தான். அதாவது ஸ்டோர் பண்ண போறோம், ரிட்ரீவ் பண்ண போறோம், மேனேஜ் பண்ண போறோம், மேனிபுலேட் பண்ண போறோம். இந்த SQL லாங்குவேஜ் வச்சு அதுக்கு யூஸ் பண்றது இந்த CRUD ஆபரேஷன். அந்த CRUDனா என்ன? கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலீட். பட் ஆனா இதுல இருக்கிற எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி வரும். பட் ரீடுக்கு மட்டுமே என்ன வார்த்தை வரும் அப்படின்னா ரீடுன்னு வராது, செலக்ட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப ரீடு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம என்ன சொல்லணும்? செலக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்ப இந்த CRUD ஆபரேஷனை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் SQL கமாண்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேவா? சோ அது இந்த லாங்குவேஜை வச்சு தான் பிரிப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிப்பாங்க கூட வச்சுக்கலாம். The structure is nothing other than first structure, data definition language. நீ first of all ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ண போற, கரெக்ட்டா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ண போறேன். இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ற இல்லையா? சோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதுல என்னென்ன பண்ணலாம்னு பாருங்க. கிரியேட் பண்ணலாம், தூக்கி விடலாம், மாத்தலாம், கட் பண்ணி விடலாம். கட்டிங். ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்களை பண்றதா டேட்டாவை டிஃபைன் பண்ற. டேட்டாவை கிரியேட் பண்றியா, தூக்கி போட போறியா, மாத்த போறியா, இல்ல பாதியா உடைக்க போறியா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தட் இஸ் த கான்செப்ட் கால் DDL, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அந்த டேட்டாவை டிஃபைன் பண்ற. ஓகேவா? அடுத்தது நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டேட்டா query லாங்குவேஜ். என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் query மூலமா எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் தான் என்ன இருக்கு? செலக்ட் அப்படின்ற கமாண்ட். அதுதான் மேலேயே நான் சொல்லியிருந்தேன் இந்த CRUD ஆபரேஷன்ல. ஓகேவா? அப்ப நீ டேட்டாவை டிஃபைன் பண்ணிட்ட, டேட்டாவை வந்து கேட்டும் எடுத்துக்கிட்ட, அதாவது இதை வந்து கிரியேட் பண்றதுக்கு, கரெக்டா? ஓகேவா? இதை வந்து பாக்குறதுக்கு, ரிட்ரீவ் பண்றதுக்கு, கரெக்டா? இப்ப உள்ள இருக்கிறத நான் வந்து மேனேஜ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் என்னன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், DML கமாண்ட். ஓகேவா? இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கிற டேட்டாவை ஒண்ணு மாத்திக்கலாம், இல்ல புதுசா நான் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சோ அதை இருக்கிற டேட்டாவை மேனிபுலேட் பண்றேன், அதிகமாக்குறேன். சோ அதுக்காக தான் என்ன பண்றேன்? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரிப்பா, இது எல்லாமே பண்ணிட்டப்பா, அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னா யூ ஆர் கண்ட்ரோலிங் த டேட்டா. இப்ப இந்த எக்ஸல் ஷீட்டை யார் யாருக்கெல்லாம் நான் தரணும்? எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது இல்லையா? அப்ப நான் ஒரு பர்மிஷன் ஆர் ரெக்வெஸ்ட் அப்படிங்கறத நான் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அப்ப பர்மிஷன் கொடுத்து நான் ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ஆர் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்கிட்ட பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் இங்க யாரு? எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு ட்ரெயினர், கரெக்டா? அப்ப ட்ரெயினருக்காக எனக்கு ஒரு சில ஆக்சசிபிலிட்டி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களுக்கு ஒரு சில ஆக்சசிபிலிட்டி இருக்கும், கரெக்டா? அப்ப யாரு என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் நம்ம பண்ணுவோம். என்னால கொஸ்டினை கொடுக்க முடியும், அதுக்கு உங்களால ஆன்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீ கொடுத்த ஆன்சருக்கு என்னால எவாலுவேட்டும் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் கொடுத்த டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல, இருக்கிற விஷயத்த நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிட் பண்ணி டேட்டாவை புஷ் பண்ணுவீங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கிற டேட்டாவை மறுபடியும் திரும்ப ரிட்ரீவ் பண்றதுக்கு ரோல் பேக் பண்ணுவீங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவீங்க. இங்க நான் கொடுத்திருக்கிறேன்ல கமெண்ட்ஸ், கரெக்டா? இந்த கமெண்ட்ஸ்லாம் ஸ்மால் லெட்டர்லயும் கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லயும் கொடுக்கலாம். These are all the keywords. First உனக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய கமாண்ட் என்ன? CRUD. C for create, R for retrieve, but we are not using that command. R for select, U for update, D for
டெலிட். இந்த 4 கமாண்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த 4 கமாண்ட வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எப்படிலாம் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போதைக்கு இத மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோ. இது வரைக்கும் நீ நோட் டவுன் பண்ணிருக்க மாட்டே. SQL ல இருந்து ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோ. I will give you 5 minutes. SQL னா என்ன? என்னென்ன கமாண்ட், என்னென்ன டைப் ஆஃப் SQL கமாண்ட் இருக்கு? டக்கு நோட் டவுன் பண்ணிக்கோ. Sir, right, scroll up. Just SQLன்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நத்திங் அதர் தென் தட்.
So fine then. So from here we shall start. So in the types of SQL command which da we are going to do some kind of a structured manner. Okay va? ஆரம்பிக்கலாமா? இதுல நேத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இல்ல 3 ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் தான் கீழே இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? நேத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்பயும் வந்து ஃபர்தரா அதில் கண்டினியூ பண்ண போறோம். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆன் இட் அண்ட் whenever you are feeling any kind of a query, kindly raise your hand. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தா அப்படின்னா MySQL அப்படிங்கிறத நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த MySQL டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் புட் தட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு நான் சொல்லியிருந்திருப்பேன், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சி தட் இட் வில் ஓப்பன் அப் லைக் திஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இது அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இஃப் யூ டபுள் கிளிக் திஸ் இன்ஸ்டன்ஸ் இட் வில் ஆஸ்க் யூ த பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ என்னோட பாஸ்வேர்ட் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் புட் லைக் திஸ். ஸோ இட் வில் ஓப்பன் அப் இன் த சிங்கிள் பேஜ். ஓகேவா? எனக்கு எரர் அடிக்கும், உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எரர் அடிக்காது. சரியா? ரைட், ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ண போறேன், கரெக்டா? ஸோ அதுக்கு நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்கு? கிரியேட் அப்படின்னு நமக்கு இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த கமாண்ட் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are creating the database first. எப்படி நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ஃபர்ஸ்ட் பேரை போட்டு நான் இது சேவ் பண்றணும் புக் ஒன் மாதிரி, அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இங்க அப்படியே கமாண்ட் எழுதுறேன். யூ கேன் see that create database and whatever the name you want you can provide it. Okay, so I can keep the name called information. ஓகே, ஸோ அதே மாதிரி எப்பவுமே என்ன பண்ண அப்படின்னா ஒரு கோலனை போட்டு முடிக்க பாருங்க. இட் இஸ் மென்ஷனிங் தட் we are finishing that particular query. அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் query நான் முடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டினியூஸா queries எழுதிக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த கோலன் போட மறந்துட்டோம் அப்படின்னா இது கண்டினியூஸ் query நினைச்சு அது வேற லீடா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால எப்பவுமே ஒரு query முடிச்சிட்டா அப்படின்னா you will put that semicolon at the end. சரியா? ரைட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அப்போ இந்த லைனை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலாம், இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணலாம் நான் நேற்றே சொன்னேன். அப்போ இந்த பட்டன் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த லைன்ல இருந்து முன்னாடி எல்லாமே கன்டினியூஸா ரன் ஆகிறது யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பர்டிகுலரா அந்த லைன் மட்டும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த பர்டிகுலர் லைன் அண்ட் சிம்பிளி பிரஸ் திஸ் பட்டன் ஸோ தட் பர்டிகுலர் லைன் வில் பி எக்ஸிக்யூட்டட். கரெக்டா? ஸோ அப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னாலே ஒன்று நல்லா கீழே பார்க்கலாம், டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது, கரெக்டுங்களா? அப்போ நான் இது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்கீமாவை வந்து ஜஸ்ட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்க எனக்கு எத்தனையோ டேட்டா பேஸ் இருக்குல்ல, அதுல நான் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ண போறேன், கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் தட் another keyword called use the database name. அதுதான் இங்க ரெண்டாவதும் எழுதி வச்சிருப்பேன், புரியுதுங்களா? ஸோ அப்ப நான் இதை இந்த ப்ரோக்ராம்ல ரன் பண்ண இப்ப நல்லா பாரு, இதை மொத்தமா செலக்ட் பண்ணி நீ ரன் பண்ணன்னு வச்சுக்கேன் உனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, உன்னால மறுபடியும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த லைன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும், கரெக்டா? அப்ப அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் திஸ் பட்டன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி ரோ எதுவும் அஃபெக்ட் ஆகல, பட் என்ன பண்ணீங்க அப்படின்னா யூஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் தட் இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஹைலைட் ஆயிருக்கா? ஓகேவா? தட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் இட். ஓகேவா? இதுல நீ கேபிட்டல்ல கொடுத்தாலும் ஸ்மால்ல கொடுத்தாலும் இங்க எடுத்துக்கிறது இது ஸ்மால்ல தான் எடுத்துக்கும், சரியா? ஸோ அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு பேர் என்ன டேட்டா பேஸ் கொடுத்தியோ அதை நீ யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஹைலைட் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு எக்ஸல் புக்கை ஓபன் பண்ணிருக்க, அந்த புக்குக்கு ஒரு பேரை வச்சிருக்க, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது நீ என்ன பண்ணணும், இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணணும் இல்லையா? I have to create a table, right? So அதுக்கான syntax தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we should aware of about this. இதுதான் அதுக்கான syntax. Create
டேபிள், டேபிள் நேம். இதுல டேபிள்ங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்ட். எப்படி கிரியேட்டுங்கிறது ஒரு கீவேர்டு மாதிரியோ டேபிள்ங்கிறது ஒரு கீவேர்ட். சரியா? அப்ப இந்த இடத்துல டேபிள் நேம் நான் கொடுக்கணும் இல்லையா? டேபிள் நேம் கொடுத்துட்டு மொட்டையா விடக்கூடாது. அதுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு காலம், மீன்ஸ் தட் ஒரு காலம், ஓகேவா, ஒரு டேட்டா டைப், இதெல்லாம் என்ன டேட்டா வேலை சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா டைப், அண்ட் தென் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நான் கொடுக்கலாம். இது கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சும் கொடுக்கலாம், வைக்காமையும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் சின்டாக்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஓபன் அண்ட் க்ளோஸ் குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு காலம், அந்த காலத்தோட ஹெட்டர் கூட வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. the header of the particular column, okay, and the data type of the particular field, and the constraint. Constraint is an optional one, it is not mandatory. இது ஒரு ஆப்ஷனல் ஒன். சரியா? சோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அப்ப எனக்கு கண்டிப்பா வந்து என்னென்ன டேட்டா டைப் இருக்கணும்னு தெரியணுமா? காலம்ன்றது நான் பேர் கொடுக்கறது தான், ஏன் இஷ்டம் தான், அது நான் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணுமா? அது தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் கம் டு நோ தட் வாட் ஆர் ஆல் த டேட்டா டைப்ஸ் ஆர் தேர். இதுதான் டேட்டா டைப். ஓகேவா? சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் an integer. ஓகேவா? இது ஃபுல்லா கேபிட்டல்லையும் தரலாம், ஸ்மால்லையும் தரலாம், தப்பே இல்லை. சரியா? சோ நான் எழுத சொல்றேன், அப்ப எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்டீஜர். இது மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரம் நெகட்டிவ் டு த பாசிட்டிவ். பட் இட் ஹஸ் சம் சர்டைன் ரேஞ்ச். ஓகேவா? இதுக்கு ஒரு ரேஞ்சஸ் இருக்கு. ஓகே, நான் அந்த ரேஞ்சஸை விட அதிகமா நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் த பிக் இன்ட். ஒரு பெரிய நம்பர், ஒரு 4 டிஜிட் நம்பர், இப்போ ஃபோன் நம்பர் வாங்குற அப்படின்னா நீ இன்டீஜரா தான் சேவ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த நார்மல் இன்டீஜர்ல உன்னால சேவ் பண்ண முடியாது. நம்ம படிச்சிருக்கோம்ல நம்ம ஜாவால, கரெக்டா? இன்டீஜர் வச்சு நம்மளால ஃபோன் நம்பர் வாங்க முடியாது, கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், லாங்குன்ற மாதிரி ஒரு டேட்டா டைப்போட நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம், கரெக்டா? சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய நம்பர் நீ வாங்கணும்னு நினைச்சா யூ ஹேவ் டு ப்ரொவைட் த பிக் இன்ட் அப்படின்றத நீ கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நம்பர், அதாவது 255க்குள்ள நீ இருக்கிற டேட்டாவை நீ கொடுனா நீ டைனி இன்ட் கூட கொடுத்துக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ஆப்ஷனல், நீ கொடுக்கறது தான். அது எதுக்கு சார் நான் இன்டே கொடுத்துட்டு போயிடுவேன் சார்? ஓகே, கொடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப இன்ட்ங்கிறது ஒரு டேட்டா டைப் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் லைக் சிம்பிளி லைக் பூலியன் மாதிரி, ட்ரூ ஆ ஃபால்ஸான்றதுக்காக. அதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்ண பூலியன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப அது என்ன பண்ணோம் அப்படின்னா either it will save 0 or 1. இந்த இடத்துல நான் ஒரு காலம் ஆட் பண்றேன். the column name it is called disability அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த பர்சன் டிசபிலிட்டியா இருக்காரா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், கரெக்டா? அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நோன்னு சொல்லுவாரு, இல்ல எஸ்ன்னு சொல்லுவாரு, கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நீ இப்படி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீ பிட்னு கொடு, 0 1 கூட கொடு, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் என்னது, பிட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் வேல்யூஸ்ல சேவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப் என்னன்னா டெசிமல் அப்படின்ற டேட்டா டைப். ஓகேவா? அப்ப இந்த டெசிமல் அப்படின்ற டேட்டா டைப்பை நான் வந்து மொட்டையாவும் கொடுக்கலாம். பட் ஆனா இதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு கொடுக்க சொல்லுவாங்க, நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட், சம் பாராமீட்டர் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த பாராமீட்டர் கால் p கால்ட் s, சரி p, s. அது p, s ன்னு வச்சுக்கோ, a, b ன்னு வச்சுக்கோ, அது உன் இஷ்டம். ஓகேவா? அந்த முதல்ல கொடுக்குற டேட்டா எதை மீன் பண்ணுது அப்படின்னா நீ அந்த இடத்துல எவ்வளவு டேட்டாவை கொடுக்க போற அப்படின்றத மீன் பண்ணுது. சரியா? பையோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பையோட வேல்யூ என்ன? 24/7. ஓகே, 22/7. 22/7. ஓகே, ரைட். சோ அதுக்கான வேல்யூ என்ன? 3.141. Something like that, right? So if I put pi, you can see that the value it is showing over here, right? ஓகேவா? அப்ப 3.14 இது மட்டும் கிடையாது, இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நான் ஒரு டெசிமல் வேல்யூ தரேன் அப்படின்னா இப்ப இதுல எத்தனை டிஜிட் இருக்கு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. how many digits are there total? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 டிஜிட் இருக்குங்க எனக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த 12 டிஜிட் எனக்கு டோட்டலா இருக்கிறதுனால இந்த pங்கிற இடத்துல நான் 12ன்னு நான் தரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த s-ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நீ வைக்க போற அந்த இடத்துல கொடுக்கறது தான் இந்த s.
ஓகேவா? இப்ப நீ வந்து இந்த இடத்துல இந்த வேல்யூ மட்டும் தான் எடுக்க போற அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் 3,2 அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா மொத்தம் 3 டெசிமல் வேல்யூ, அதுல ஒரு வேல்யூக்கு அப்புறமேட்டு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான டிஃபரன்ஸ். புரியுதா? சோ அதை மென்ஷன் பண்றதா இந்த டெசிமல் ஆஃப் பி கமா எஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே ரைட். சோ என்ன கேட்கலாம் அப்படின்னா உங்களுடைய காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல எடுத்த பர்சன்டேஜ் சொல்லுங்க. உங்களோட மார்க் சொல்லுங்க பரவாயில்ல. 430 எக்ஸாக்ட்டா 430 கரெக்டா? சோ இப்போ 430 அப்படிங்கிறது எத்தனை சப்ஜெக்ட்ல? 6 சப்ஜெக்ட்ல 430 கரெக்டா? சோ அப்ப 430 டிவைடட் பை 6 ன்னு போட்டா எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே ரைட். சரி ரைட். சோ இப்போ நீ நல்லா கவனிச்சு பார்த்த அப்படின்னா ஒரு 71.70 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கா? அப்ப நீ எப்படி சொல்லணும் அப்படின்னா டெசிமல் 4 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டோட்டல் நம்பர் கம்மா போட்டுட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம். புரிஞ்சா? இப்ப ஜனார்த்தன் நீங்க போட்டுருக்காருல 7.73 அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல மொத்தம் 3 நம்பர், டெசிமல் வேல்யூவா 2 நம்பர், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம். This is how that we have to put it in the format of decimal. ஓகேவா? ரைட். சோ அப்ப பாயிண்ட் வேல்யூ சேவ் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்றது டெசிமல் தான். ஓகேவா? இன்டீஜர், பிட், டெசிமல் இவ்வளவுதான். ஓகேவா? சோ நம்பருக்கே மொத்தமா இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அதுக்கு அப்புறமேட்டு நம்ம போறது என்ன அப்படின்னா இட்ஸ் a கேரக்டர். இங்க ஸ்ட்ரிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீ ஒரு வார்த்தையை சொன்னாலும் 9 வார்த்தையை சொன்னாலும் அது கேரக்டர் தான். சரியா? that it is called as a character. ஓகேவா? சோ கேரக்டர் ஆஃப் n அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கேர் 10 அப்படின்னு கொடுத்தா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் பேர் எடுத்துக்கோமே. இந்த இடத்துல அன்புமணி இருக்காரு அப்படின்னா யூ கேன் சி ANBUMANI. எத்தனை வார்த்தை? 8 வார்த்தை இருக்கா? அப்ப இந்த டேட்டா எடுத்துக்கும். அப்ப மீதி இருக்கிற டேட்டா என்ன எடுத்துக்கோனா எம்டி ஸ்பேஸா எடுத்துக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? கேரக்டருக்குள்ள ஒரு நம்பரை நீ டிஃபைன் பண்ற அப்படின்னா அது வரைக்கும் தான் அதால எடுத்துக்க முடியும். எடுத்திருக்கிற டேட்டா வரைக்கும் டேட்டா எடுத்துக்கும், மத்த இருக்கிறது எல்லாமே எம்டி ஸ்பேஸா அது கன்சிடர் பண்ணிக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் கேரக்டர். ஃபிக்ஸ்டு லென்த் டெஸ்ட். இட்ஸ் லைக் an அரே மாதிரி வச்சுக்கோ. அரேக்கு நம்ம வந்து சைஸை டிஃபைன் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுவே வேர் கேரக்டர், அதாவது வேரியபிள் கேரக்டர் தான் வந்து சிம்பிளா வேர் கேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேரியபிள் கேரக்டர் நம்ம எப்படி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுவும் இதே மாதிரி தான். var char பிராக்கெட்டுக்குள்ள 10 அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன் வார்த்தை கொடுக்குறேன், ஏன் பேரை கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. VELMURUGAN. இப்ப இதுல எத்தனை வார்த்தை வந்திருக்கு? கரெக்டா 10? 4 5 10 வார்த்தை கரெக்டா? சோ இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் கேரக்டர் ஆஃப் 10 வச்சு கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்னோட இனிஷியலோட சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கேன் எரர் தட்டிடும். நீ கொடுத்துருக்கிற டேட்டா இருக்கிற நம்பரை விட எக்ஸ்ட்ராவா போகுதுன்னு எரர் தட்டிடும் எனக்கு. ஓகேவா? இதுவே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வார் கேர்னு சொல்லிட்டு என்னோட ஷார்ட் ஃபார்மா என்னோட பேர் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், 10 ஸ்பேஸா இருந்தாலும் எம்டி ஸ்பேஸ்னா இது எடுத்துக்காது, அந்த மூணுத்துக்கு மட்டும் அலோகேட் பண்ணும் மெமரியை. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் கேர் அண்ட் வேர் கேர். நார்மல் கேரா இருந்தா நீ எத்தனை டேட்டா கொடுத்துறியோ அத்தனைத்துக்கும் மெமரி அலோகேட் பண்ணும். வார் கேரா இருந்தா நீ டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுல எத்தனை டேட்டா இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் மெமரி அலோகேட் பண்ணும். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வார் கேர் அண்ட் என் கேரக்டர். ஓகேவா? அதே மாதிரி இந்த என் வார் கேர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் கேசஸ்க்காக. இப்போ நீங்க கேரக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சாட் ஜிபிடிலாம் வரதை கவனிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சாட் ஜிபிடி எதனா கேட்டேன்னு வச்சிங்களேன், சம்மந்தமே இல்லாம புல்லட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்பி போட்டு வர்றது, எமோஜி கொடுக்கறது அப்படிலாம் வருது பாத்தீங்களா, அதுவும் கேரக்டர் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயங்களை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் தட் பர்டிகுலர் டேட்டா டைப் கால் என் வார் கேர் அப்படின்றத நான் யூஸ் பண்ணணும். இந்த எமோஜிஸை யூஸ் பண்றது ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சேன்னா நாட் ஓன்லி த ஸ்பெஷல் கேரக்டர், எமோஜி ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல போனோம்னா. ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயங்களை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு. ஓகே, இதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆல் ரிமெம்பர் இட். அது எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படின்னா என்னது?
How many of you know this thing? Smiley face. Lovely. Okay, right. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எமோஜி. ஓகேவா? இது என்ன எமோஜி அப்படின்னா ஸ்மைலோட சிம்பிள் தான் இதோட எமோஜி ஆக்சுவலா. ஓகேவா? சோ இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்க்கு தெரியும் டிஃபால்ட்டா இப்படி போட்டா ஏதோ ஒரு ஸ்மைலோட சிம்பிளை நாங்க காட்டணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட கேரக்டர்ல அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் த டேட்டா டைப் கால் என் வார்கேர். இந்த மூணு டிஃபரன்ஸ் புரிஞ்சா உனக்கு தெரியவா? கேரக்டர், வார் கேரக்டர், ஐ மீன் வேரியபிள் கேரக்டர் அண்ட் என் வேரியபிள் கேரக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நம்பர் ரிலேட்டட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு, டைனி இன்ட்டு, பிக் இன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிமல், இவ்வளவுதான். அப்புறம் பிட். ஓகே, இதை தவிர்த்து வேற எதுவும் நம்பர்ல கிடையாது. அப்ப நான் வந்து வேற எதுக்கு மாறுறேன் அப்படின்னும் போது கேரக்டர் மட்டும் தான் நமக்கு இருக்குது. கேரக்டரா, வார் கேரக்டரா, இல்ல நார்மலா என் வார் கேரா அப்படிங்கறத நீ தெரிஞ்சா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் டேட் அப்படின்னே நம்மளுக்கு இருக்கு. இது டிஃபால்ட்டா எடுத்துக்கிற ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா 4 வருஷத்தை குறிக்கிறது முதல் நம்பர், அதுக்கப்புறம் மாதத்தை குறிக்கிறது இதுவும் நம்பர், அப்புறம் நாளில் குறிக்கிறது இதுவும் நம்பர். இந்த மாதிரி அதை டீடைலா டிஃபைன் பண்ணி எடுத்துக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் யூசிங் த டேட். ஓகேவா? சோ இதை தவிர்த்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. பட் இந்த டேட்டா டைப் மட்டுமே தெரிஞ்சா நம்மளுக்கு போதுமானது. ஓகேவா? நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா அதை தவிர்த்து நம்ம வந்து பெருசா நம்ம இந்த எக்ஸல்ல சேவ் பண்ற மாதிரி டேட்டாவை நம்ம வச்சிருக்க மாட்டோம். தட்ஸ் இட். ஓகேவா? சோ எவ்ரிஒன் காட் இட் த டேட்டா டைப்ஸ்? எல்லாருமே டேட்டா டைப் புரிஞ்சா? எனிஒன் ஹஸ் எனி query? இல்லையா? ஓகே, ரைட், ஃபைன். இப்போ அடுத்தது will go towards that optional one. ஓகேவா? நம்ம ஆப்ஷனல் திங்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் யூஸ் இட். தே won't keep it like an idle. Though we were mentioning about this is an optional, but we will about to use it. ஓகேவா? அப்ப இதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன அப்படின்னா இதான் அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேவா? the constraints are nothing other than primary key. முதல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? பிரைமரி கீ எதுக்காக அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு 100வது பர்சனோட டேட்டா எனக்கு வேணும். சீரியல் நம்பர் எக்ஸாக்ட்டா சொல்ல போனா இப்ப எனக்கு வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த 100வது பர்சனா இருக்கிற டேட்டா எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டேட்டா வச்சு serial number sir, actually it's a unique number. I can keep it, yes. சோ இப்போ நான் அந்த பர்టిక్యులர் டேட்டாவை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இதுவை வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம்னா. ஓகேவா? அப்ப இந்த நம்பர் எனக்கு தனிப்பட்ட அங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஏன்னா சீரியல் நம்பர்ல ஒரே நம்பர்ல நம்ம நிறைய டேட்டா நம்ம கொடுக்க மாட்டோம். கரெக்டா? ஒரு சீரியல் நம்பருக்கு ஒரு டேட்டா அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். கரெக்டா? அது டிஃபால்ட்டாவே யூனிக் நம்பரா இருக்கும். அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? அப்ப பிரைமரி கீ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்காக மெயினா அப்படின்னா அந்த கீயை வச்சுட்டு அந்த ரோவே நான் வந்து டோட்டலா கெட் பண்ணிக்கலாம். அந்த கீயை மட்டும் கூப்பிட்டா போதும். அந்த ரோவை மொத்தமாவே நான் என்ன பண்ணிக்கலாம்? மொத்தமாவே நான் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் பிரைமரி கீ. கண்டிப்பா நம்மளோட டேபிள்ல ஒரு பிரைமரி கீ மேண்டேட்டரியா இருக்கணும். எஸ், நம்ம பிரைமரி கீன்றத ஒண்ணுதான் யூஸ் பண்ண முடியும். we cannot able to keep it like multiple primary key in our places. ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சோ அதை நீங்க தெளிவா மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயம். சரியா? அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் நல். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு கொஸ்டினை வந்து மேண்டேட்டரின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் உன்னால விட முடியாது இல்லையா? ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்றதா இந்த நாட் நல். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கேட்டிருக்கேன்ல, இப்போ இந்த இடத்துல உன்னோட இமெயில் ஐடி இல்லாம எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னா யாருன்னா இமெயில் ஐடி கொடுக்காம விட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். நீ கண்டிப்பா இதுல ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்றது கொடுக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாட் நல் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ நான் சேவ் பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் நாட் நல். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் an யூனிக். இது டிஃபால்ட்டா பிரைமரி கீயோட ஒரு ஆட்ரிபியூட் தான். யூனிக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி we will act like a set. நமக்கு படிச்சோம் இல்லையா ஜாவால, அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு டூப்ளிகேட் வேல்யூ இருக்கக்கூடாது. கண்டிப்பா அதான் சொன்னேனே, பிரைமரி கீல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் தான் இது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதான் இது. ஓகேவா? சோ அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கக்கூடாது? ஒரு டூப்ளிகேட் வேல்யூ இருக்கக்கூடாது. அப்ப நான் யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு காலம் வைக்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்க யூனிக்கான ஒரு யூசர் நேம் வச்சிருக்கணும். எல்லாரும் காமனா யூசர் நேம் வச்சிருக்க கூடாது. ஓகேவா? that will make a commotion over here or some kind of an ambiguity problem will create over here.
சோ அதனால நம்ம வைக்கிறதுக்காக காரணம் என்ன அப்படின்னா யூனிக் அப்படின்றது. இப்ப யாருன்னா ஒருத்தர் வந்து ஆதார் நம்பர் கொடுக்குறாரு அப்படின்னா 2 பேர் ஒரே ஆதார் நம்பர் கொடுத்தா அது ஒரு ராங் என்ட்ரி, கரெக்டா? அப்ப அந்த இடத்துல நான் யூனிக்னு கொடுத்துட்டேன்னா என்னோட டேட்டா பேஸ் செக் பண்ணி போவோம், ஏற்கனவே இந்த ஒரு டேட்டா இருக்கு, நீ அப்ப ஏற்கனவே கொடுத்த டேட்டாவை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ எரர் அடிச்சோம். ஓகேவா? சோ அப்படி சொல்றதுதான் என்னது அப்படின்னா யூனிக் அப்படின்னு சொல்றது. அடுத்தது செக். செக்ன்றது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் மாதிரி. அப்ப அந்த கண்டிஷன் பாஸ் ஆனாதான் அந்த டேட்டாவே என்னால கொடுக்க முடியும். ஓகேவா? நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா யூ ஆர் ஆல் எலிஜிபிள் டு கிரியேட் அன் இமெயில் ஐடி ஒன்ஸ் யூ டர்ன் 18 years of age அப்படின்னு நான் சொல்றேன். சோ அப்ப நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி காலம் எப்ப தெரியுமா எனேபிள் ஆகும்? நீ 18 வயசுங்கிறது அதிகமா இருந்தாலும் அது எனேபிள் ஆகும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல செக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கிரேட்டர் than 18 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னா இந்த டேட்டா 18 வயசு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாட் நல்னு சொன்னேன்ல, அப்ப நான் என்ன சொன்னேன், நானு கண்டிப்பா ஃபீல்ட்ல ஒரு வேல்யூ இருக்கணும்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப ஃபீல்ட்ல வேல்யூ இல்லாமலே நான் கொடுக்கலாம்ல. அப்படி வேல்யூ இல்லாம கொடுத்தா அது ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ எடுத்துக்கணும்ல, கரெக்டா? அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் தான் என்னன்னா டிஃபால்ட் அப்படிங்கிறது. அப்ப டிஃபால்ட் பக்கத்துல நீயா எதனா ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நீ வேல்யூ எதனா கொடுக்க மறந்துட்ட அப்படின்னா இது டிஃபால்ட்டா இந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? சோ அதுக்கு யூஸ் பண்றது தான் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்னா டிஃபால்ட் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அண்ட் தென் ஃபைனலா this is one of the important topic in the SQL. ஓகேவா? இது வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, நாங்க எல்லாருமே ஒரே டேட்டா பேஸ், அதாவது ஏஜேடி ஏஐ அப்படின்ற கோர்ஸ்ல தான் இருக்கும். கௌதம் கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? என்கிட்ட இருக்கிற டேபிள் கௌதமோட டேபிளோட மெர்ஜ் ஆக வைக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக யூஸ் பண்றதா என்ன அப்படின்னா ஃபாரின் கீ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்ப ரெண்டு டிஃபரெண்ட் டேபிளை லிங்க் பண்றதுக்காக ஏதாவது ஒரு காலமை நான் காமனா வச்சிருப்பேன். இப்ப நான் இந்த இடத்துல வந்து பிரைமரி கீயா எதை செட் பண்ணேன்? இந்த இடத்துல பிரைமரி கீயா நான் எதை சொன்னேன்? நான் ஆக்சுவலா சீரியல் நம்பரை நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா? அப்ப இதே மாதிரி சீரியல் நம்பர் கௌதம் கிட்டே இருந்திருக்கலாம்ல. ஓகேவா? அப்ப கௌதம் கிட்ட வர சீரியல் நம்பர் ஒண்ணுலயும் அவர்கிட்ட வேற டேட்டா இருக்கலாம். அப்ப இந்த டேட்டாவோட அந்த டேட்டாங்கிறது அப்படியே சைட்ல வந்து ஆட் ஆயிக்கும். ஓகேவா? தனித்தனியா தான் வச்சுக்கும், பட் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தெரியும், இவங்களோட டேட்டா இதோட சேர்த்துக்கணும் நானு அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் தெரியும். அப்ப அதை சேர்த்துக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கீவேர்ட் தான் ஜாயின் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ரெண்டு டேபிள லிங்க் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவேர்டு ஃபாரின் கீ. அந்த ரெண்டு டேபிளையும் நம்ம வந்து சேர்க்க போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போற ஒரு கீவேர்டு என்னன்னா ஜாயின் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? எவரிவன் காட் இட் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்? யாருக்காச்சும் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டேட்டா டைப்ல query இருக்கா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் எப்பவுமே முக்கியம் எந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இதுலதான் நமக்கு நிறைய டீடைல் வரும், கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை நீ தெளிவாயிட்டா அப்படின்னா நீயாவே எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம். எஸ், எனி queries? ஓகே, குட் டு கோ. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் லைக் இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா we will create it. சரியா? சோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா you can see that எல்லாருக்குமே வந்து இப்போ சின்டாக்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணோம், கரெக்டா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to create a table inside that particular database, கரெக்ட் தானே? சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா I'll go back to my SQL. இந்த இடத்துல create, இதை நீ ஸ்மால்ல கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்ல. சரியா? create table, டேபிளுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அப்ப என்ன சொல்றேன்? டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கோல், அவ்வளவுதான். ஆனா இந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு டேபிளுக்குள்ள ஒரு காலமாச்சு எனக்கு இருக்கணும். ஐ மீன் ஒரு ரோல ஒரு காலமாச்சு எனக்கு இருக்கணும், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நேம் தரணுமா? சோ நேம் கால் சீரியல் நம்பர். ஓகேவா? நீ டாட்டை வச்சு கொடு, எதை வேணா வச்சு கொடு, அது உன் இஷ்டம். நேம், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது என்னது? அடுத்தது என்ன சொல்லிருந்தோம்? சின்டாக்ஸ் டேட்டா டைப், கரெக்ட்டா? அப்ப சீரியல் நேமோட டேட்டா டைப் என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பா இன்டிஜரா இருந்திருக்குமா? இன்டிஜர். ஓகேவா? அப்ப இதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம வந்து இது காமனா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? சோ அதனால என்ன பண்றேன்னா பிரைமரி கீ அப்படின்றத கொடுத்துறேன். பிரைமரி கீ. புரிஞ்சா? கிரியேட் டேபிள், டேபிள் நேம்.
ஓகேவா? அந்த டேபிள் நேம்ல உள்ள நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஓகே பெட்டர் ஓகே ஃபைன். I couldn't able to put a dot over there. ஏன்னா அங்க டாட்டை போட முடியல. ஓகே, ஸோ நேம், டேட்டா டைப்பு, ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட். கண்டிப்பா இந்த பிரைமரி கீன்றது உனக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் திஸ் ஒன். அடுத்தது என்ன கிரியேட் பண்ண போறேன்? நேம். கரெக்டா? கமா நேம். நேம்ங்கிறது என்ன டேட்டா டைப்பு? கேரக்டர். நீ வார்கேர் யூஸ் பண்ணிக்கோ, கேரக்டர் யூஸ் பண்ணி, இது உன்னோட இஷ்டம். புரியுதா? கேரக்டர் பிராக்கெட்டுக்குள்ள அதோட சைஸ் என்னங்கிறத நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஓகேவா? அப்ப வந்து கண்டிப்பா ஒருத்தரோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 வார்த்தை மேல இருக்காது கண்டிப்பா. சார் 15 வார்த்தை மேலே இருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து நான் வந்து வெளியூர்ல எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் இல்லையா, ஒருத்தரோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 27 வார்த்தைகள்லாம் நான் பார்த்திருக்கேன். ஓகே ரைட், சொல்லுங்க ஹெர்பர்ட். கேர் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு பர்டிகுலர் சைஸ் கொடுத்தோம்னா அந்த சைஸ்க்குள்ள இருக்கிற டேட்டா போட்டுட்டு அதுக்கு மீதி இருக்கிற ஸ்பேஸையும் அது ஆக்குபை பண்ணிக்கும் சார். வேர் கேர் போட்டா எஸ் கரெக்ட். அதான் நான் அந்த கிளாஸே சொல்லிட்டேன்ல. ஓகே, கேரக்டர் அப்படின்னா நீங்க கொடுக்குற எல்லா டேட்டாவோட மெமரியும் எடுத்துக்கும். வேர் கேர்னு கொடுக்குறா நீ என்ன டேட்டா கொடுக்குறியோ அதுக்கு மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப நீ என்ன டிஃபைன் பண்றியோ டிஃபைன் பண்ணிக்கோ, அது உன் இஷ்டம். சரியா? நான் மெமரி இங்க ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் மெமரி ஆக்குபேஷன் இருக்க போறது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து கேரக்டர்னே கூட எடுத்துக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அப்படி வார் கேர் எடுத்துக்கணுமா என்ன எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? அப்ப வார் கேருக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா எத்தனை டேட்டாவை நான் கொடுக்க போறேன் அப்படின்றதுனால சிம்பிளா என்ன பண்ணேன் 50 அப்படின்னு நான் கொடுத்தேன். புரியுதா? ஓகே சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சீரியல் நம்பர் கொடுத்துட்டேன், நேம் கொடுத்துட்டேன். அடுத்தது என்னது? இமெயில் ஐடி. கரெக்டா? அப்ப கமா போட்டுட்டு அடுத்தது இமெயில் ஐடி கிரியேட் பண்ண போறோம் இல்லையா? சோ இமெயில் ஐடி அது என்ன டேட்டா டைப்? இமெயில் ஐடில என்ன டேட்டா டைப்? அதே தான், கேரக்டர் தான், ஸ்ட்ரிங் மாதிரியே தான், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? வார்கேர் பிராக்கெட்டுக்குள்ள மெயில் ஐடி ஒரு கொடுமாலாம் ஒரு சில பேர் வைப்பாங்கன்றதுனால நான் 100ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ரைட்டு. அடுத்தது லொகேஷன். அது என்ன டேட்டா டைப்? அப்ப அதுவும் எனக்கு என்னதான், வார்கேரோ கேரக்டரோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ, அதுவும் ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வச்சுக்கோ. அடுத்தது ஏஜ். ஏஜ்ங்கிறது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நான் வந்து கன்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இங்க என்ன பண்ணிக்கலாம், செக்ன்றதை வச்சுட்டு greater than 18 அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. We all got my point. அப்ப கொடுக்குற டேட்டாவை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். I don't want to provide as of now, let it be. ஓகேவா? ஏஜ் நீ இப்போதைக்கு என்ன வேணா கொடுத்துக்க, எனக்கு பத்தி கவலை இல்லை. சரியா? ஸோ அப்போ அந்த கன்ஸ்டன்ட் வச்சும் ஐ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் இட். ஓகேவா? ஸோ இன் சச் வே வி கேன் யூஸ் இட். ஸோ ஏஜ் ஒரு இன்டீஜரா வச்சுக்கலாம். நான் சொன்னேன்ல இங்க பார், கன்ஸ்டன்ட்ங்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது என்கிட்ட தான் இருக்கு. அப்ப இமெயில் ஐடி நான் ஒரு கன்ஸ்டன்ட் வச்சா என்ன கன்ஸ்டன்ட் வைப்பேன்? அட் யூஸ் பண்ணிருக்கணும் வைப்பீங்க. நோ நோ, யூனிக் சார், யூனிக்கா இருக்கணும். ஒருத்தர் கொடுத்த மெயில் ஐடி மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அப்ப நான் என்ன கன்ஸ்டன்ட் வைப்பேன்? யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்டன்ட் வைப்பேன். நான் சொன்னேன்ல இந்த கன்ஸ்டன்ட்ங்கிறதுலாம் ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னேன். உன்னுடைய டேட்டாவுடைய திங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணிக்கணும், இங்க கொடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப ஏஜ்ங்கிற இன்ட்டுங்கிற மாதிரியும் நான் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், ஏஜ்ங்கிற இன்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? டிசபிலிட்டி. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், டிசபிலிட்டின்ற பேரை கொடுத்துட்டு என்ன டேட்டா டைப் இது? ஒன்னு கேரக்டரும் கொடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ன்னு கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பிட்னு கூட நீ கொடுத்துக்கலாம், உன் இஷ்டம். புரியுதா? அப்ப டிஃபால்ட்டா நீ எதுவுமே அதுல டேட்டா கொடுக்கலன்னா யூ கேன் ப்ரொவைட் டிஃபால்ட். டிஃபால்ட் என்ன வேணும் அப்படின்னா 0 அப்படின்னு கூட வச்சுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கான எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் டிஃபால்ட். இதுக்கான கரெக்ட் சின்டாக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா சொன்னா. டிஃபால்ட் இப்படி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், இன் சச் வே. அதே மாதிரி நான் இங்க செக்னு தரேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ யூ கேன் ப்ரொவைட் லைக் செக் பிராக்கெட்டுக்குள்ள greater than 18 அப்படின்ற மாதிரி. நோ, நாட் லைக் தட். ஸோ செக் greater than 18. No. Sir, na age greater than 18 கொடுத்துக்கோங்க. Okay, I will keep it in such way.
ஏஜ் கிரேட்டர் than 18. எஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ அந்த நேம் 18 விட அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் இட்ஸ் ஆல் ஆப்ஷனல், இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. உனக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நேம்ல வந்து யாருன்னா பேரை கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு விடாம இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பா அதை கொடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்லணும்? நாட் நல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண என்ன புரிஞ்சுக்கும் அது? அப்ப கண்டிப்பா நேமுங்கிறத கொடுத்தே ஆகணும் டிஃபால்ட்டா அப்படிங்கிறது. ஐ மீன் டேட்டா கண்டிப்பா கொடுத்தாகணும். இதுதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நான் சொல்றது. It's not mandatory, but if you want to restrict some data, you have to keep it in such way. Clear? இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன்ல. ஓகே, லெட்ஸ் see. இதுதானே இப்போ புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணனும்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற இந்த பட்டன் இப்போ இதை கொடுத்தா you can see that என்னோட டேபிள்ங்கிறது கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ அது எப்படி சார் நான் பார்க்கிறது அப்படின்னா you can see that show table and the table name, show table data இல்ல show tables அப்படினே கொடுத்தாலே போதும். ஓகேவா? அப்ப நான் show tables அப்படினா கொடுத்தேன் அப்படினா if I execute it you can see that table information அப்படினு சொல்லிட்டு எனக்கு ஒரு I mean data அப்படிங்கற ஒரு டேபிள் எனக்கு இருக்கு. அது எதுக்குள்ள இருக்கு? information அப்படிங்கற டேட்டாபேஸ் குள்ள எனக்கு இருக்கு. புரியுதா? இப்போ நான் இத வந்து இங்க உள்ள வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சனா கூட you can see that just I will refresh it. I open here inside the data you can see the columns over there, serial number, name, email id, location, age, disability எல்லாம் எனக்கு கிடைக்கும். புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? இப்போ நான் இதுக்குள்ள போய் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படினா இதுல எந்த டேட்டாவும் இப்போ வரைக்கும் கிடையாது. எல்லா டேட்டாவும் எம்டியா இருக்கும். ஓகேவா? அப்ப நான் வந்து இப்ப நான் டேட்டாவெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? டிஃபைன் தான் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? அதனால தான் இது எல்லா கீவேர்டுமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் குள்ள வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ரைட். சோ இப்ப கவனிச்சீங்க அப்படின்னா I want to show see what all the datas are present inside my database. கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? டேட்டாவை வாங்குறேன். இல்லையா? அப்ப நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணனும்? செலக்ட்ன்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள் கீவேர்டு தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, சோ அப்ப நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா செலக்ட். ஓகேவா? சோ அப்ப நான் எதை செலக்ட் பண்ண போறேன்? இப்போ என்கிட்ட இத்தனை காலம் இருக்கு, அதுல எதை நான் செலக்ட் பண்ண போறேன்? ஓகேவா? you have to mention, for example I want to know the name inside it, select name. ஓகேவா? அது எதுல இருக்கு சொல்ல போனா என்னோட டேட்டா அப்படின்ற டேபிள்ல இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா from அதுல இருந்து நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஓகேவா? சோ அப்ப நான் இத வந்து அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா you can see the output over here name அப்படின்றது ஒன்னு கிடைக்கும். அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல சொல்ல போனா. நான் அதுல டேட்டாவை கொடுத்தா அதுல டேட்டா எனக்கு இருக்கும். அப்ப நேம் மட்டும் தான் இருக்கா? எனக்கு தான் நிறைய தான் இருக்கே. ஓகே போட்டுக்கோ, பக்கத்துல கமா போட்டு யார் வேணும்னா இந்தா இமெயில் ஐடி போட்டுக்கோ. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? லொகேஷன் வேணுமா? போட்டுக்கோ. வேற என்ன வேணும்? ஏஜ் வேணுமா? போட்டுக்கோ. என்னென்ன டேட்டா உனக்கு தெரியுமோ அதெல்லாம் போட்டு just if you run it will throw the particular data. எனக்கு வந்து மொத்தமா எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவ்வளவுலாம் போடணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளா ஸ்டார்னு போட்டா போதும். ஓகேவா? அப்ப ஸ்டார்னு போட்டு இந்த லைனை நீ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தனா உன்னுடைய டேட்டா பேஸ் அப்படியே இங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படியே இருந்தா பாரு. இப்ப புரியுதா? This is what the concept called SQL database. Everyone got me point now? எல்லாருமே புரிஞ்சா? ரைட். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா just note down these things which you haven't noted down so far. என்ன கமாண்ட் எப்படி எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத just note down பண்ணிக்கோ. I will give you the time. Then I shall go for the next one. அப்படியே எழுதும் போதே வந்து நீயாவே எழுதப்பார். ஒரு விஷயம் போட்டதுக்கு அப்புறம் நீயாவே எழுதப்பார். அப்பதான் உனக்கு வந்து தெரியும் நம்ம இதெல்லாம் தான் இந்த query எழுதணும் அப்படின்றத இப்போத்துல இருந்தே யோசிச்சுக்கோ. அந்த மாதிரி எழுது.
ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 லைனா? சரி எழுதுங்க சீக்கிரம். See, if it is there, என்னால 2 கிளாஸ்லயே SQL கண்டென்ட் முடிக்க முடியும். ஓகேவா? I don't want to make myself, our team members to be much pushed over there. ஏன்னா இதுல இருக்கிற கீவேர்டை நீ ஒன்னொன்னா தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மொல்லமா நான் நடத்துறேன். நான் எப்படி உங்களுக்கு ஜாவாவை சொல்லணும் அதே மாதிரி தான் நான் இப்பயும் சொல்றேன். ஏன்னா நீ பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னா மீதி இருக்கிறத நான் அதை வந்து ஃபாஸ்ட் பண்ணிப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதனாலதான் ரொம்ப பொறுமையா நான் போய்கிட்டு இருக்கேன். சரியா? உனக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தெரியுது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எஸ்கியூஎல் queryலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அதை கிரியேட் பண்ணதே இங்கிலீஷ் வார்த்தையை வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க இது எல்லாத்தையும், டேட்டா பேஸோட பேசுறதுக்கு. சரியா? ரைட், முடிச்சாச்சா எல்லாரும்? ஓகே ரைட். ஸோ இதுல நான் வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன்ல, ஓகேவா? இப்போ எனக்கு இந்த டேபிளே வேணும். ஓகேவா? ஃபார் தட் பர்பஸ் வாட் ஐ கேன் டூ, delete table அந்த டேபிளோட பேர். just I will close this as of now. ஓகேவா? delete ன்னு கொடுக்கிறது வேற drop ன்னு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு வரும் நினைக்கிறேன். எஸ், ஓகே ஃபைன். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேபிளையே மொத்தமா விட்டுறலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு டேபிளே எனக்கு வேணாம் தூக்கிடு அப்படின்றதுக்காக யூஸ் பண்றேன் இந்த drop. ஓகேவா? சோ if I run that particular data to be executed, you can see அந்த டேபிள் எனக்கு drop ஆயிருச்சா? இப்போ இங்க பாருங்க டேபிளுக்குள்ள என்ன இருக்கா பாருங்க, ஒண்ணுமே இல்ல பத்தியா? சோ இந்த மாதிரி விஷயத்துக்காக அதாவது மொத்த டேபிளையுமே delete பண்ணனும் அப்படினா I have to use that keyword called drop. ஓகேவா? சோ நம்ம எழுதுனதே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். You can see that specifically where in the language. Yes, fine. Here data definition languageல நீ யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தா அப்படினா create யூஸ் பண்ணிருக்க, அதுக்கு அப்புறம் என்னத்தை யூஸ் பண்ணிருக்க, dropங்கிறது யூஸ் பண்ற. dropங்கிறது டோட்டலா அந்த டேபிளே drop out பண்றதுக்கு. ஓகேவா? சோ அதுக்காக யூஸ் பண்றதா என்ன அப்படினா drop அப்படினு சொல்றது. ஓகேவா? ஆல்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும், எடுத்துடணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது ஆல்டர். ஓகேவா? அப்ப ட்ரங்கேட்னா என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ட்ரங்கேட் நீ பண்ணன்னு வச்சுக்க என்ன தெரியுமா ஆகும்? ட்ரங்கேட் பண்ண எப்படி தெரியுமா ஆகும்? இந்த மாதிரி இருக்கும் ட்ரங்கேட் பண்ணா. புரியல? நீங்க டிராப் பண்ணீங்கன்னா மொத்த உள்ள இருக்கிற டேட்டா மொத்தமே போயிடும், ஆனா டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். அதுதான் வந்து ட்ரங்கேட்டோட வேலை. ஓகேவா? கிரியேட்னா அந்த டேபிளை கிரியேட் பண்றது, கரெக்டா? டிராப்னா அந்த டேபிளை அப்படியே டிராப் அவுட் பண்றது, டெலீட் பண்றது கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டிராப்னே ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா டெலீட்டுங்கிறது வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரியா? அப்ப டேபிளை மொத்தமா நான் விடணும்னா டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ஆல்டர் அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் காலத்தை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா அதை மட்டும் நான் ஆல்டர் பண்ணிக்கலாம், அதுக்காக ஆல்டர். ட்ரங்கேட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்ப நான் இதுல நிறைய டேட்டாவை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு டேபிளோட ஹெட்டர் மட்டும் வரைக்கும் கொடு, அது மட்டும் கூட, எனக்கு டேட்டா எதுவுமே வேணாம் அப்படின்ற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா இட் வில் த்ரோ த பர்டிகுலர் ட்ரங்கேட்டட் வேல்யூ. டேட்டா எல்லாம் அது டெலிட் பண்ணி விட்டுரும், உள்ள இருக்கிற டேட்டாவும் டெலிட் பண்ணிட்டு என்னோட ஹெட்டரை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கும். அதுதான் வந்து ட்ரங்கேட்டோட வேலை. Got my point, every one of you? Okay, நான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும், no problem at all. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா I would like to drop this thing first of all. எதுக்காகன்னு சொல்றேன். I'll drop the table first. It has been done. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I would like to add one more parameter inside the table. The parameter is nothing other than weight. அது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. சரியா? சோ இப்போ இந்த வெயிட் அப்படிங்கறத நான் எப்படி வாங்குறேன் அப்படின்னா you can see அடுத்து என்ன போடணும், நான் ஒரு டேட்டா டைப்பை போடணும். சோ இன்டிஜர் டெசிமலா நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? சோ அப்போ ஒருத்தருடைய வெயிட்டை வந்து டெசிமலா நான் வாங்க போறேன் அப்படின்றதுக்காக பிராக்கெட்டுக்குள்ள நான் என்னன்னு மென்ஷன் பண்ணுவேன், மொத்தம் எத்தனை டிஜிட், அதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்,
கரெக்டா? அப்ப நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா மொத்தமா 4 டிஜிட் 2 பாயிண்ட்க்கு அப்புறமேட்டு ஒரு 2 டிஜிட் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். புரியுதா? சரி, அப்ப 100 கிலோக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வந்துடாத. இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, ரைட். So what I can do further, so after I dropped the thing, ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கும். அப்ப நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணா I have to just do the alter things தான். அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், ஆல்டரை வச்சு நான் இதை சேஞ்ச் பண்ணிருப்பேன். ஓகேவா? சோ இப்போ நான் சிம்பிளா என்ன பண்றேன், I will just create it in the same manner. So execute பண்ண அப்படின்னா you can see that இப்போ எனக்கு ஒரு டேபிள்ங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே ஃபைன், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, டேட்டாவை டிஃபைன் பண்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டேட்டாவை query-ஆ வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதும் புரிஞ்சிருச்சு. கரெக்டா? செலக்ட் பண்ணி எடுக்கிறதும் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இருக்கிற டேட்டாவை மேனிபுலேட் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உள்ள டேட்டாவை ஆட் பண்ணலாமா இப்ப? கரெக்டா? அப்ப உள்ள நான் டேட்டாவை ஆட் பண்ணனும் அப்படின்னா I have to use the format called insert. Yes, insert. ஓகே, இப்போ நீ வந்து ஒரு டேட்டாவை பார்க்கணும்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணீங்க, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்க? ஷோன்றது டேபிளுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஒரு பர்టిక్యులர் டேபிளுக்குள்ள இருக்க டேட்டாவை பார்க்கணும்னா I have to use the keyword called select. கரெக்ட்டா? அப்ப செலக்ட்ன்றது மூலமா you can able to see the things. ஓகேவா? you can simply say retrieve அப்படினு சொல்லலாம் இல்லையா? அதனால தான் இந்த CRUD ஆபரேஷன்ல இந்த select அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் நான். ஓகேவா? அப்ப ரிட்ரீவ் பண்றதுக்காக select, அதுல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எதுல இருந்துன்னு சொன்னதுக்காக from அப்படின்ற வார்த்தையை வச்சு சொன்னேன். கரெக்ட்டா? ஓகேவா? அப்ப இப்போ நான் என்ன பண்ண போறேன், எதுல இன்சர்ட் பண்ண போறோம், எதுல இன்சர்ட் பண்ண போறேன்னு சொல்ல போறேன். கரெக்ட்டா? இப்போ இதுல இருந்து டேட்டா எடுத்தது இப்போ இதுக்குள்ள டேட்டா கொடுக்கணும். கரெக்ட்டா? அப்ப ஃப்ரம்க்கு ஆப்போசிட்டா என்ன கொடுப்பீங்க? அப்ப நம்ம நார்மலா லீவ் லெட்டர் எழுதும் போதே போடுவோம், என்னது இது, டூன் போடுவோமா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் இன்டு அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இன்டு தி பர்టిక్యులர் டேபிள் நேம் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப டேபிள் நேம் என்னது நமக்கு? டேட்டா ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்டை போட்டுட்டு கோலனை போட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா அந்த டேட்டாவோடைய ஸ்ட்ரக்சரை நான் சொல்லணும். இந்த டேபிள்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரை நான் தெளிவா சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருந்தது? சீரியல் நம்பர். அடுத்து என்ன இருந்தது? நேம். அடுத்து என்ன இருந்துச்சு? இமெயில் ஐடி, லொகேஷன், ஏஜ், டிசபிலிட்டி, வெயிட். புரியுதா? இதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I have to mention that அதுக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஒரு ரூபா. எஸ், ஏன்னா நான் எடுத்த உடனே வந்து இந்த இடத்துல பல்கா அப்படியே போட்டுற மாட்டேன். கரெக்டா? ஒவ்வொருத்தவங்க ஒரு டேட்டாவா ஃபில் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப ஒவ்வொருத்தரோட டேட்டா செப்பரேட்டா ஃபில் பண்ணணும் நான். ஓகேவா? இதுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்குவா. இப்ப இந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கவும் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா கொடுத்ததை கொடுக்க கூடாது. கரெக்டா? ஏன்னா அது என்ன நான் வச்சிருக்கேன், பிரைமரி கீயா நான் வச்சிருக்கேன். கரெக்டா? ரைட். சோ பிரைமரி கீயா நான் வச்சிருக்கிறதுனால மறுபடியும் கொடுத்த நம்பரை நான் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ இதுக்கு சிம்பிளா நீ இன்னும் நினைச்சுக்கணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ, இதுக்கு பக்கத்திலேயே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த வார்த்தை நீ எழுதிக்கலாம். நீ ஆட்டோ இன்கிரிமெண்ட் நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அதுவாவே 1 நம்பர்ல இருந்து அதுவாவே இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். நீ வந்து அப்ப என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா இந்த இடத்துல சீரியல் நம்பர் காலமே நீ கொடுக்கவே தேவையில்லை. அப்ப அதுவாவே என்ன பண்ணிக்கோ, 1 இதுதான் 2 இதுதான் அதுவாவே டிஃபால்ட்டா எடுத்துக்கோ, நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? சோ இதுவும் ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் தான். சரியா? சோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, நம்ம ஃபியூச்சர்ல இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ரைட் சார், ஒரு டவுட். சொல்லுங்கப்பா. சார் பர்టిక్యులர் வேல்யூல இருந்து இன்கிரிமென்ட் பண்ண தோணுமா சார்? எஸ் யூ கேன் டு. அந்த ஆட்டோ இன்கிரிமென்ட் பக்கத்துல பிராக்கெட்டுக்குள்ள இதுன்னு நீங்க மென்ஷன் பண்ணினா அந்த ரேஞ்ச்ல இருந்து உனக்கு ஆட்டோ இன்கிரிமென்ட் ஆகும். ஓகே சார். ரைட். சோ now we'll come back to the thing. அப்ப நான் என்ன இதுக்கு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணனும், ஒரு டேட்டாவை நான் அதுல கொடுக்கணும்னா என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணனும்னா இன்சர்ட் இன்டு அந்த டேபிளோட நேம். அதுக்குள்ள நீ என்னென்ன காலம் கொடுக்கறியோ அந்த காலம். ஓகேவா? அந்த காலம் கொடுத்துட்டு what you can do, you can provide the values. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இன் கேஸ் நீ இதை கொடுக்கணும்னு கூட அவசியமே இல்லை.
நீ கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன் சொல்லு பார்க்கலாம். எஸ், அது பைட் அதுக்கு நான் டிஃபால்ட்டாவே ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கேன். நீ அது வேல்யூ கொடுக்கலனாலுமே அது எடுத்துக்கும். அது அந்த காலம் இந்த இடத்துல நீ இதை தூக்கிட கூட செய்யலாம், தப்பே இல்லை. யூ கேன் டூ லைக் திஸ். அதே மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் போட்டா இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? அப்ப நீ என்ன டேட்டாவை இன்சர்ட் பண்ண நினைக்கிறியோ அதை நீ கரெக்டா இந்த இதுக்குள்ள கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த பிராக்கெட். நீ கேட்கலாம்ல என்கிட்ட, சார் அதான் டேபிள்ல எனக்கு தெரியுதே சார் இந்த டேட்டான்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் சார் மறுபடியும் நான் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னு நீ கேட்ப. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதுக்காக சொல்றேன். அப்ப நீ கொடுக்குற கன்ஸ்டன்ட்லயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்ட அப்படின்னா நீ தெளிவா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இந்த டேட்டாவை தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நவ் ஐ வில் ப்ரொவைட் தி வேல்யூஸ் ஃப்ரம் 1 by 1. ஸோ வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் என்னது 1. அடுத்தது என்ன? நேம். கரெக்டா? நேம் வந்து நம்ம வந்து ஒன்று டபுள் கோட்ஸ்ல தரலாம் இல்லை சிங்கிள் கோட்ஸ்ல தரலாம், அது உங்க இஷ்டம். ஓகேவா? ஸோ சிங்கிள் கோட்ஸ்ல நேம் வந்து பார்த்தா அப்படின்னா ஐ வில் ப்ரொவைட் மை நேம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து மெயில் ஐடி. ஸோ அதுவும் எனக்கு என்ன வார்கேர்ல தான் கொடுத்தேன். கரெக்டா? மறுபடியும் ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல என்னோட பேரு சம்திங் லைக் தட். அண்ட் தென் அடுத்து என்ன தரணும்? லொகேஷன். அதுவும் நம்ம வார்கேர்ல தான் கொடுத்தோம். கரெக்டா? ஸோ ஐ வில் புட் த லொகேஷன் கால்டு சென்னை. ஓகே. அடுத்து ஏஜ். ஸோ அதை நான் என்னன்னு கொடுத்தேன்? இன்டீஜரா கொடுத்திருந்தேன். கரெக்டா? ஸோ ஐ நோ நீட் டு ப்ரொவைட் திஸ் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஓவர் தேர். டைரக்டா நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஐ கேன் ப்ரொவைட் த ஏஜ் டைரக்ட்லி ஓவர் தேர். தென் அதுக்கப்புறம் வெயிட்ங்கிறது இருக்கு இல்லையா, என்னோட ஒரிஜினல் வெயிட் போடவா? ஓகே, லைக் திஸ். ஓகேவா? ஸோ லைக் தட் ஐ கேன் புட் த டேட்டா ஓவர் ஹியர். புரியுதா? அப்ப இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது? ஒன்னும் இல்ல, செலக்ட் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு. எடுத்துக்கிச்சா மொத்தமா? ஓகேவா? சோ இப்போ என்ன சார் பண்ணலாம் இதுக்கப்புறம்? ஒன்னும் இல்ல, நீ அந்த டேட்டாவை பார்க்கணும்னா என்ன கமாண்ட்? செலக்ட் எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா, இல்ல எல்லா டேட்டா வேணும்னா ஸ்டார் ஃப்ரம் த பர்டிகுலர் டேபிள் நேம். பார்த்தாலே உனக்கு இந்த டேட்டாலாம் வந்துட்டு இருக்கும். புரிஞ்சா? எஸ் சொல்லுங்கப்பா. எஸ் எஸ். நோ 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 அப்படிலாம் கிடையாது. நார்மலா அடிச்சாலே வரும். சரி, நீங்க வந்து Facebookல புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றல, நீ எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து லாகின் இல்ல கிரியேட் அக்கவுண்ட் கொடுக்குறல்ல, அப்ப என்னோட பேக் எண்ட்ல இந்த டேட்டாலாம் கலெக்ஷனா எடுத்துக்கும். எடுத்துட்டு வந்து என் டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி இதுக்குள்ள இது போய் போட்டு வச்சுக்கும். அவ்வளவுதான் இதோட வேலை. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகேவா? இப்ப நான் ஒரு வேல்யூ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நான் இன்னொரு வேல்யூ சேவ் பண்ணணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டு, ஒன்னு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ, டேட்டா மட்டும் மாத்திக்கோ. அப்படி இல்லைன்னா இதுக்கு கூடவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் புட் அ கமா அண்ட் ஆட் த நெக்ஸ்ட் டேட்டா. கமா போட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டேட்டாவை ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்ப அடுத்தது என்னது? 2 கமா ஒரு பேரு. ஓகேவா? பேர் இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் புட் லைக் அன்புமணி அப்படின்னு நான் சும்மா போட்டுக்கிறேன். அவரோட மெயில் ஐடி சும்மா anbu@gmail.com. அவரோட லொகேஷன் என்ன லொகேஷன் பா? சென்னை. ஓகே. வயசு என்னப்பா? 21. ஓகே ரைட். அடுத்தது வெயிட் என்னப்பா? ஓகே 50.2 something like that. ஓகேவா? so simply I kept it in such way. ஓகே ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். I mean just I will execute the program. Just observe what's going to happen. என்ன சொல்லுது? ஆல்ரெடி அந்த பிரைமரி கீ இருக்கு சார். ஏற்கனவே அந்த 1ங்கற இதுல ஒரு பிரைமரி கீ செட் பண்ணிட்டல்ல, அதனால உனக்கு என்ன பண்ணுது? டூப்ளிகேட் என்ட்ரி ஃபார் த 1 அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த டேட்டாவை நான் வேற ஒரு நம்பரை வச்சு நான் கொடுத்திருந்தேன்னா then the particular thing will be executed. ஆனா இப்பயும் ஒரு எரர் அடிக்கும். ஏன் சொல்லு பார்க்கலாம்? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருங்க சார். நான் என்னோட மெயில் ஐடியை யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதனால இப்ப என்ன எரர் அடிக்குது? duplicate entry velmurugan.s@gmail.com for a key, mail id is a duplicate one அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்ப சிம்பிளா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டாட்டை தூக்கிட்டு நான் கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணுதுன்னு பாப்போமா?
இப்ப டேட்டா எடுத்துக்கிச்சா பாரு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது முக்கியம்னு நான் சொன்னது நான். புரியுதா? அப்போ உன் டேட்டாவை நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னா திஸ் இஸ் ஹவ். இப்ப இந்த இடத்துல எரர் இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னா இதை ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ப்ரோக்ராம் வச்சு ஜாவா வச்சு என்ன பண்ணிருப்போம்னா நீ இந்த மாதிரி ஏற்கனவே யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், the data which you are provided is incorrect அப்படின்னு நம்ம யூசர் நேம்ல டெஃபினிஷனா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பேக் எண்ட்ல இருந்து. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த டேட்டாவை பார்க்கணும்னு நினைச்சா ஜஸ்ட் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா I can able to see the data. You can see. Everyone got my point? ஆமா, ஆனா என்னது மெயில் ஐடி வேற இல்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can restrict the particular data in our databases. ஓகேவா? யாருன்னா டவுட்ஸ் இருக்கா இப்போ இது வரைக்கும்? Anyone has any query? இல்லையா? Shall I move further? பண்ணலாமா? ஓகே, சொல்லுங்க கௌதம். சார் இந்த டிராப் யூஸ் பண்ணாங்க சார் டேபிள்ல, அதை செக்யூர் பண்ண முடியாது சார். டிராப் யூஸ் பண்ணாங்க சார், டிராப் டேபிள்னு சொல்லிட்டு அதை செக்யூர்டா பண்ண முடியாது சார். சப்போஸ் ஆக்சிடென்டலா அமுக்கிட்டாங்கன்னா yes we can do secured also. so அதை செக்யூர்டா பண்ணனும்னா நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் நமக்கு இருக்கு இல்லையா, சோ அத மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா கமிட் பண்ணிட்டு சேவ் பாயிண்ட் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பாயிண்ட் வச்சு நான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் சேவ் பண்ணிடுறேன். ஈவன் someone dropped it I can retrieve back. ரோல் பேக் பண்ணியா சார்? ரோல் பேக் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த TCL லாங்குவேஜ் நமக்கு தேவைப்பட்டது. ரைட். ஓகே சார். So this is how we are manipulating and defining our data in our database நார்மலா. ஸோ இந்த queries எழுத கத்துக்கோ, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன query எழுதியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம், அப்புறம் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணோம், அப்புறம் அதுல டேபிளை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரு, அதுல என்னென்ன ஃபார்மேட் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற டேபிள்ஸ், இப்போ நான் ஒரு டேட்டாபேஸ்ல மல்டிபிள் டேபிள் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஐ கேன் கிரியேட் மல்டிபிள் டேபிள் ஆஸ் வெல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இன்னொரு டேபிள் கூட இங்கே கிரியேட் பண்ண பாருங்க. கிரியேட் டேபிள், ஏதாவது ஒரு டேபிள் நேம். ஏற்கனவே என்ன டேபிள் நேம் வச்சிருக்கேன், டேட்டான்னு வச்சிருக்கேன்னா, ஸோ இப்போ ஒரு சாம்பிளா ஒரு டேட்டாவை நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ள நான் என்ன போடுவேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரொவைட் த காலம், டேட்டா டைப் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். கரெக்டா? அப்போ காலம்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ஏதாவது ஒரு ஐடி இல்லை எம்ப்ளாயோட ஐடி ஏதாவது ஒன்று இருக்கட்டும். அப்ப ஐடிங்கிறது எனக்கு வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும், கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பரா இருக்கும். அப்ப என்ன டேட்டா டைப்ல சேவ் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப இந்த ஐடிங்கிறது யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுனால நான் யூனிக்னு கூட போட்டுக்கலாம். இட்ஸ் மை கன்ஸ்ட்ரெயின்ட். அப்ப கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பிரைமரி கீ வச்சுப்பேனா இந்த இடத்துல இது யூனிக்காவும் தான் இருக்க போகுது. அப்ப நான் இதேவா பிரைமரி கீ வச்சுக்கலாம்ல. ஓகேவா? சோ அதை நான் பிரைமரி கீயாவே நான் வச்சுக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் தட் யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஒன்லி கேபிட்டல். ஸ்மால்ல நீ கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரியா? அப்ப ஸ்டூடெண்டோட ஐடி கிடைச்சிருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்டோட நேம். அப்ப அது என்ன டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணுவேன், அதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எவ்வளவு வேணா வச்சுக்கோ, அது உன் இஷ்டம். ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்னொரு டேபிள் கூட ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் இன் மை பிளேஸ் அண்ட் தென் ஐ கேன் எக்ஸிக்யூட் இட். இன்னொரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சா? அப்ப நான் ஷோ டேபிள்ஸ்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா யூ கேன் see that ரெண்டு டேபிள் எனக்கு காட்டும். ஒன்னு டேட்டா, இன்னொன்னு சாம்பிள். அப்ப நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டான்னு கொடுத்தனா டேட்டால இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், எக்ஸிக்யூட் ஆகி வந்திருக்கும். இதுவே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் என்னது சாம்பிள்னு நான் சொல்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணனா அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சா? ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நான் மல்டிபிள், ஒரு எக்ஸலுக்குள்ள மல்டிபிள் ஷீட்டை கிரியேட் பண்ற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். அதுதான் வந்து டேபிள். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து SQL ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரியா? ரைட். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா அப்படினே வச்சுக்கிறேன். just I will select and execute it. You can see this are all the data. Shall I insert two more details? ஓகேவா? சோ அப்ப ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு. ட்ரை இப்பத்துல இருந்து ட்ரை பண்ணி வரும். Just I want to insert it. I don't want to alter it. Just I want to insert it. Insert the data. Okay. Insert into the table name. What is the name of the table? Data.
அப்ப என்னென்ன பாராமீட்டர் கொடுக்க போற அப்படின்றத நீ சொல்லணும் இல்லையா? என்னென்ன பாராமீட்டர்? சீரியல் நம்பரு, நேம், இமெயில் ஐடி, லொகேஷன், ஏஜ், அப்புறம் டிசபிலிட்டி, வெயிட். புரியுதா? சோ அப்ப கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன வார்த்தை இருக்கணும்? இன்சர்ட் இன்டு டேட்டா, அப்புறம் வேல்யூஸ். வேல்யூஸ்ல ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கோலன். அந்த ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள தான் என்னோட டேட்டாவை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அப்ப இப்ப டேட்டா கொடுக்கலாமா? டேட்டா என்னது? ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் இல்லையா? என்ன சீரியல் நம்பர்? இப்ப 4. ஓகே. அடுத்து பேரு, ஆகாஷ் சொன்னதுனால ஆகாஷ்னே வச்சுக்கிறேன். அடுத்து இமெயில் ஐடி akash@gmail.com. ஓகே. லொகேஷன், so I will keep put like that, Chengalpattu. Okay, I don't want to put the same location for your beneficial as of now. Okay, then age napa 48. சரி. ஓகே, ரைட். disability la no or yes, whatsoever it is, that's not a big thing. Okay, கை ஊனமா பை உங்களுக்கு யாருக்கு? ரைட். and then weight, ஆமா 48 வயசு பையன் தானே நீ? சரி பரவாயில்ல. அப்ப ஏஜ் என்ன? அப்ப வெயிட் வந்து 20. ஓகே, ரைட். ஓகே, ரைட், ஃபைன். So I would like to add one more data, so I can put like this. So 5, so I will keep it like Karthi. So car@gmail.com. then he is from என்னப்பா? ஆலைவனமா? எதனா சிட்டி பேர் வேணா சொல்லலாமா? இப்ப வேணா திருவள்ளூர் அப்படின்னு வச்சுக்கலாம். திருவள்ளூர். then the age is 20. then the disability is 1 in the consideration for an example. Okay, then the weight is 70. சரி, ஓகே, ரைட், ஃபைன். சோ இப்போ உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கோ, அதுதான் முக்கியம். ஓகே, then you will try to execute it. ஓகே, எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட டேட்டாவை பார்த்தா அப்படின்னா you can see that select star from data. you can see I have the list of entries in my place. ஓகேவா? பெருக்க எல்லாருமே புரிஞ்சா? now I will come up with one of the feature over there. எங்க, அதுதான் ஃபீச்சர் பேரு. ஓகேவா? எங்கன்னா இங்கிலீஷ்ல வார்த்தை என்ன? கரெக்டா? இப்ப இந்த வேர்ங்கறத எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸல்ல ஃபில்டர் யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு ஃபில்டர் போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆயிடுதா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏஜ்லாம் வந்து யார் யாரோட ஏஜ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மட்டும், லொகேஷன்லாம் இந்த லொகேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நான் ஃபில்டர் பண்றேன்ல, அதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கீவேர்ட் தான் என்ன அப்படின்னா வேர் அப்படின்ற கீவேர்ட். ஓகேவா? சோ அப்ப அந்த வேர்ங்கிற கீவேர்ட் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், அவ்வளவுதான். இங்க பாருங்க, select star from data. ஓகேவா? where அப்படியே கூட அதோட சேர்த்து greater than where age is greater than 85 அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? அப்ப நான் இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா you can see that யார் யாரோட ஏஜ்லாம் 25 வயசுக்கு மேல இருக்கோ அவங்கள மட்டும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப இந்த வேர்ங்கிற கீவேர்ட் நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா for filtering the data. என் டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கீவேர்ட் தான் வேர். அதை நீ எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நீ யூஸ் பண்ணணும். அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும்? இந்த கீவேர்டு எனக்கு இருந்திருக்கணும். அப்ப அந்த டேட்டால இருந்து ஐ எம் ஃபில்டரிங் மை டேட்டா. அப்ப இது ஒண்ணுதான் போடணுமா சார்? நோ. நம்ம வந்து ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவால படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப நீ நல்லா கவனிச்சு பாரு. இப்ப ஏஜ்ங்கிறது 25 கொடுக்காம வாட் ஐ வுட் லைக் டு ப்ரொவைட் லொகேஷன் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல you can put like Chennai அப்படினா கொடுக்கிறேன். if I execute it, the output will be executed in the Chennai region. அப்ப 21 வயசுலயும் இருக்காங்க, 27 வயசுலயும் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா I want to know சென்னை ஏஜ்ல 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க.
அப்ப யார் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா only the 2 member. புரியுதா? அப்ப அந்த வேர்ங்கிற கீவேர்டோட சேர்த்து ஐ கேன் யூஸ் டிஃபரெண்ட் ஆபரேட்டர்ஸ் as well. ஓகேவா? அது என்னென்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோ. அண்டுங்கிறது மூலியமா உங்களுக்கு தெரியும்ல ஆபரேட்டர்ஸ் எல்லாம், greater than, less than, greater than, equal to, and then ஆறு கண்டிஷனல் ஆபரேட்டர்ல அண்டு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா you can restrict the data in the form of filtering the data. ஓகேவா? This is how we will use the particular structure. புரிஞ்சா இது வரைக்கும் எல்லாருக்கும்? ரைட். so any queries so far? ஏன்னா நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது, நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஓகேவா? ரைட், ஃபைன் தென், குட். ஸோ இன்னைக்கான டாஸ்க் இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க உங்க டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ண போறீங்க, ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறீங்க. நீயாவே கூட என்ன பேராமீட்டர் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா நான் போட்டதாவே மறுபடியும் போடாத. நீயா ஒரு புதுசா ஒரு கான்செப்டை யோசி, சரியா? அந்த பேராமீட்டரை வச்சுக்கோ. அந்த பேராமீட்டரை வச்சு நீ ஒரு ப்ரொவைட் பண்ண டேட்டாவை, அதுல எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ற, அந்த டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ற அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன். இப்போ நீ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கூட கொடுக்காம நீ வார்த்தையா கூட கொடுக்கலாம், ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தை தானே. அப்ப நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? அண்டுன்னு கொடுத்துக்கலாம். அப்ப அண்டுன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் இந்த இடத்துல அது எக்ஸிக்யூட் ஆகும், ஆறுன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப சென்னையா இருக்கலாம், இல்ல 25 வயசுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுன்னா it will throw the data. புரியுதா? அந்த சிம்பிள் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஈவன் யூ கேன் ப்ரொவைட் த பர்டிகுலர் வேர்ட் ஆல்சோ. இந்த மாதிரி வேர்டாவும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ப்ரொவைட் இட். ஓகேவா? இன் கேஸ் இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் புட் தட் இமெயில் ஐடி. ஓகேவா? அவர் இமெயில் ஐடி இப்போ வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா மாத்த போறாரு, இல்ல சேஞ்ச் பண்ண போறாரு, இல்ல சென்னையில இருந்து இவர் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்தை வச்சுப்போம். இப்ப இவர் சென்னையில இருந்திருக்காரு, சென்னையில இருந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மாறிட்டாரு. ஓகேவா? இப்ப இந்த வேல்முருகன், இந்த முதல்ல வந்த வேல்முருகன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சென்னையில இருந்து மாறிட்டாரு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவருக்கு யூனிக்கா இருக்கிற டேட்டா எது? சீரியல் நம்பர். ஒன்னு சீரியல் நம்பர், இன்னொன்னு என்னது? இமெயில் ஐடி. இந்த யூனிக்கான டீடைலை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டேட்டாவை நான் மாத்திக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கான சின்டாக்ஸ் நீ எப்படி போடுவீங்க அப்படின்னா you can see that. அப்ப இருக்கிற டேட்டாவை நான் என்ன பண்றேன்? சேஞ்ச் பண்றேன் இல்லையா? சோ அப்ப சேஞ்ச் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற கீவேர்டை நல்லா கவனி. அப்டேட் த டேட்டா. ஓகேவா? சோ நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்? லொகேஷனை சென்னையில இருந்து நான் மாத்த போறேன். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்டேட் டேட்டா செட் லொகேஷன் ஈக்குவல் டு, அது ஒரு கேரக்டர் இல்லையா? செட் லொகேஷன் ஈக்குவல் டு மை ஒரிஜினல் லொகேஷன் இஸ் திஸ் ஒன். ஓகேவா? ஆனா இது எதுல இருந்து வருது எனக்கு சொல்ல போனா, வேர் சீரியல் நம்பர் எங்க இருந்துன்னா, ஏன்னா அது பர்டிகுலரா இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கு டேட்டாவை. வேர் சீரியல் நம்பரு ஒன்னா இருக்கும் பட்சத்தில், என்னோட சீரியல் நம்பர் ஒன்னா இருக்கிற இடத்துல இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற இந்த லொகேஷனை இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். லெட் மீ எக்ஸிக்யூட் இட். இஃப் ஐ எக்ஸிக்யூட் the things got executed. இப்போ நான் இந்த இடத்துல வந்து select a star from data அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது you can see that எனக்கு பேர் மாறிடுச்சு, எனக்கு லொகேஷனு. இவ்வளவுதான் விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு பெரியா நீ எழுத கத்துக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்ப தெளிவா புரியுதா உனக்கு? ஓகேவா? அப்ப வேர்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்ப இருக்கிற டேட்டாவை நான் மாத்தணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் தட் திங் கால்ட் அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்டேட்னு யூஸ் பண்ணா உனக்கு ரெண்டு வார்த்தை இருக்கணும் கண்டிப்பா, செட் வேர். அப்ப ஃபில்டர் மட்டும் தான் பண்ண போற அப்படின்னா கண்டிப்பா உனக்கு என்ன இருக்கணும்? எய்தர் யூ ஹேவ் டு யூஸ் அப்டேட் ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் தட் செலக்ட். புரியுதா? அந்த மாதிரி விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கன்சர்னும் கூட. ஓகே ரைட். So firstly let me share that feedback form on today's data.